ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 விதமான ரசம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம பூண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம சமைக்கிற உணவுகளிலே ரசம் தான் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சளி பிடிச்சிருக்கும் போது சுட சுட சாதம் வச்சு நம்ம இந்த ரசமும் துவையில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. சளிலாம் இருமல்லாம் வரவே வராது. 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இந்த மாதிரி இடித்து செய்யும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறித்த கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பூண்டு ஒரு பல் பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன், தோல் உரிக்காமல் அப்படியே போட்டிருக்கேன். இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து செய்யும்போது நம்ம வானலில் போட்டு வறுக்கும்போது வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 இடிக்கணும், ரொம்பவும் நைஸாகவும் இடிச்சிடக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா இந்த மாதிரி கையில் கரைச்சி விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் பொறுத்த வரைக்கும் நல்லா கையில் கரைச்சிட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், அதையும் கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதோட தோல், இந்த புளி இதெல்லாம் நல்லா தனியாக எடுத்து வெளியே பிழிஞ்சு போட்டுருங்க. ஏன்னா ரசத்தில் எடுக்கும்போது அது மேலே குழந்தைங்கள்லாம் பொறுக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்மளே எடுத்து போட்டுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அரிசி கழுவுன 2வது தண்ணி 3வது தண்ணி. அது அரிசி நல்லா ஊறி இருக்கணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் அரிசி கழுவுன தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். வரமிளகா கிள்ளி காரத்துக்கு ஏற்ப நான் 3 வரமிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, நம்ம ஏற்கனவே 1-2 இடித்து வச்ச அந்த பேஸ்ட்டு. இதை நம்ம எண்ணெயில் போடும்போதே வீட்டில் தெரியும், வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். ரசம் தாளிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ இந்த இது மணமாக இருக்கும். இதை நல்லா இப்படி எண்ணெயில் வதக்கி விட்டு வாசம் வரணும். வாசம் வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இது நல்லா பண்ணும்போதே நம்மளுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும், ரசமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த புளித்தண்ணி, தக்காளி அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரசம் எப்போதுமே கொதிக்கவே விடக்கூடாது. மல்லித்தலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக போட்டால் இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த மல்லித்தலையை தூவிக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரசம் எப்போதுமே நுர கட்டினோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டால் ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் ரசம் கரெக்டாக அந்த ஃபுல்லாக சைடில் நுரைச்சி அந்த மஞ்சத்தூள் போட்டுக்கனால எல்லோ கலராக அப்படியே லைட்டாக வரும். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் லைட்டாக கொதிச்சிட்டாலும் நம்ம லைட்டாக 2 சொட்டு பச்சை தண்ணியை ஊற்றிட்டோன்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கவே 90% கொதிக்கவே விடாதுங்க. கொதிக்காமல் வச்சா தான் ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது. இதுக்கு துவரம்பருப்பு துவையல் சூப்பரான காம்போவாக இருக்கும். இந்த ரசத்தை கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க, கொதிக்க விட்டால் டேஸ்ட்டே போயிடும். ஸோ கொதிக்க விடாமல் நுர கட்டும் போதே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சளி, இருமல், உடம்பு வலி, காய்ச்சல் இது எல்லாத்துக்குமே இந்த ரசம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ எது வைக்கிறோமோ இல்லையோ டெய்லியும் இந்த ரசம், பூண்டு ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம், ஒவ்வொரு ரசமாக ஒவ்வொரு நாளைக்கு வச்சிட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பக்கமே போகாமல் 2 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்டியான ஒரு ரசம் தான் பண்ண போகிறோம். இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம்
கொஞ்சமாக பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 4 பேத்துக்கான ரசம் நான் வைக்கிறதுக்கான அளவு. இதையும் நல்லா கொரன்னு அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா அந்த ரசத்தோட டேஸ்ட்டே நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ அதனால் நல்லா கொரன்னு எல்லாமே அரைச்சிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவும் போட்டு அதையும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு அதோட பல்ப்பை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து 2 மினிட்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும் உரிச்சிட்டோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். அம்மி இருந்துச்சுன்னா அதில் அம்மியில் அரைச்சி செஞ்சோன்னா இந்த ரசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா இந்த ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் போட்டு நல்லா கரைக்கணும். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பச்சை புளி ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பில்லை, அவ்வளோதாங்க. ரசம் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 நிமிஷம் கூட ஆகாது. இது டக்குன்னு எல்லாத்தையும் போடுறோம், 1 2 அரைக்கிறோம், கலக்கிறோம், ரசம் ரெடி. சூப்பராக இருக்கும் இந்த ரசம். சாதத்தோட இதுக்கு வந்து ஒரு கொள்ளு சட்னியோ கொள்ளு துவையலோ பருப்பு துவையலோ வச்சு சாப்பிட்டா அட்டகாசமான காம்போவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரசம். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல், கருவேப்பில்லை, பூண்டு தோல் உரிக்காமே சேர்த்துக்கலாம். இதை 1 2 தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு ரசம் வைக்கும்போது வாசனை வீடே மணக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 2 தட்டி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவும் கிள்ளி போட்டு நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக கையில் மசிச்சு விட்டு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி இந்த இதெல்லாம் போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த குழம்பு அந்த ரசம் வந்து நல்ல ஒரு வாசனை வரும் இந்த வதக்கும் போது. ஏன்னா நம்ம 1 2 தட்டி போட்டிருக்கிறதுனால அதோட வாசனை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு 1 கைப்பிடி கொள்ளு எடுத்து நல்லா வேக வச்சு அந்த கொள்ளு வந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும். அந்த பருப்பு வந்து கையில் வச்சா நசுக்கணும். இந்த ரேஞ்சுக்கு இருக்கணும். ரொம்பவும் களைய விட்டுறக்கூடாது. அந்த கொள்ளு தண்ணியை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு வந்து சுண்டல் மாதிரி தாளிச்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. இந்த கொள்ளு ரசம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். கெட்ட கொழுப்புலாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். சளி தொல்லைலாம் இருந்தால் அந்த கொள்ளு ரசம் இமீடியட்டாக வச்சு குடிங்க. இப்போ அந்த கொள்ளு தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த ரசம் வந்து எப்போதுமே ரசம் வந்து நம்ம வந்து கொதிக்க விட்டு அதோட டேஸ்ட்டே போயிடும். லைட்டாக அந்த மேலாப்பில் அந்த நுர வரும்போதே நம்ம வந்து இறக்கிடணும். இதற்கு தேவையான மிளகுத்தூள். நீங்கள் ரசத்தை எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுர கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ரசத்தை இறக்கிட்டால் சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொள்ளு சாதம் ப்ரெஷர் குக்கரில் எப்படி வைக்கணுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.